Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஜோடியாக் சைன், ஓகேங்களா? ஸோ உங்கள் முன்னாடி வந்துட்டு 4 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, 5 சைன்: மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ யாரெல்லாம் இந்த ராசியில் இருக்கீங்களோ நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. Pile number 2, ரிஷபம், கன்னி, மகரம். Pile number 3, மிதுனம், துலாம், கும்பம். Pile number 4, கடகம், விருச்சகம், மீனம். Okay. So, தெரியுதா? Okay. ஸோ இந்த 4 பையில நீங்கள் எந்த ராசியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ் அவங்களோடது பார்க்கணும்னா அந்த ரெஸ்பெக்டிவான ஒரு ராசி அந்த பையில வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டைம் ஸ்டாம்ப்லேயே வந்துட்டு அந்தந்த ராசியோட டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே வந்து கிளியராக செக் பண்ணி அந்த பையில சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் மேஷம், சிம்மம், தனுசு, உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த 2025 ஜான்வரி உங்களுக்கு எப்படி இருக்கு? Okay. Okay, so pile number 1, மேஷம், சிம்மம், தனுசு. இது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு உங்களை நோக்கி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சிக்கல் அது மாதிரி ஒரு வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் சம்டைம்ஸ் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அது உங்களை நெருங்காது. நீங்கள் வெரி மச் ப்ரொடெக்டட், ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை மேபி உங்கள் லைஃப்பில் ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பேட்டர்ன் மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு அது நீங்கள் சால்வ் பண்ணாலும் மறுபடியும் வேறு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபைனலி எண்ட் ஆகும். நீங்கள் அதிலிருந்து மூவ் ஆன் ஆவீங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதே பேட்டர்னில் அப்படியே நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்கள் அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரீங்க. இது வந்து என்னன்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அதாவது உங்களை விட்டு ஒரு சில பீப்புள் போவாங்களா, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு பாதிப்பா இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள் உங்களை விட்டு போவாங்களான்னா கிடையாது. அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு ட்ரூ கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட அந்த டாக்ஸிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக ரூடாக பிஹேவ் பண்ணவங்க ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் அந்த ட்ராமா என்ன நடந்தாலும் சரி நீங்கள் இனிமேல் ரொம்ப உஷாராக இருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த ஜான்வரி மந்த்ல இருந்து இந்த இயர் 2025 எடுத்துக்கோங்களேன். பைல் நம்பர் 1 வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு, நிறைய பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு போல்ட்னஸ் பயங்கரமாக வந்து இனி தெரிய ஆரம்பிக்கும், உங்களோட ரியாக்ஷன்ஸ் மேற்கொண்டு, ஓகேங்களா?
அண்ட் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஓகே, ஸோ பயப்பட வேண்டாம். பிகாஸ் நீங்க வந்து உங்களுக்குள்ளார அந்த ஒரு போல்ட்னஸ் நேச்சர் இருக்கு. ஓகேங்களா, அதாவது எதையுமே ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாம் இருக்கு. ஆனா பயம், ஏதோ ஒரு பயம், அந்த ஒரு பயத்தினால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸை வெளியே கொண்டு வர முடியல, அதுதான். பட் ஆனா இந்த இனிமேல் வந்துட்டு யாரை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஒருத்தவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸை ரைஸ் பண்றாங்கன்னு பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனலி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இந்த ஃப்ரீடம்ங்கிறது நான் 100% உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி முன்ன கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஷன் இருக்கு. ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அந்த ஒரு தாட் உங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதாவது நீங்க உங்க கண்ட்ரோல்ல இப்போ இல்லாததுக்கு காரணம் தேர்ட் பர்சன் கிடையாது. ஒரு சில பேருக்கு சொல்றேன், தேர்ட் பர்சனை தாண்டி உங்களோட ஓன் தாட்ஸ் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஓகேங்களா, உங்களோட எமோஷன்ஸ் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். ஆனாலுமே வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நீங்க நிறைய வந்து இப்போ தனிமையா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அதாவது பீப்புளோட இன்டராக்ட் பண்றதை தாண்டி நீங்க உங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் உங்களோட வீக்னஸஸை வந்து சரி பண்ணணும். அண்ட் பீப்புளோட கண்ட்ரோல், உங்க மேல இருந்த அந்த கண்ட்ரோல் விலகும். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கிரியேட்டிவ் சைடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்க நேச்சுரலி வெரி கிரியேட்டிவ் பர்சன் தான். ஐடியாஸ் நல்ல ஒரு வித்தியாசமால யோசிப்பீங்க. உங்களோட அந்த சாய்ஸாக இருக்கட்டும், அந்த செலக்ட் பண்ற விதங்கள் ரொம்ப யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படி இல்லை. உங்களோட கிரியேட்டிவிட்டி இன்னும் வெளியே வரல, சம்வேர் பிளாக் ஆகி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி வந்துட்டு நீங்க மறுபடியும் வெளியே கொண்டு வரணும். ஸோ இந்த ஒரு மந்த் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேச்சரோட, அதே மாதிரி ஒரே ஒரு ஒரு வெளியே அதிக டிராவலிங் பண்ணலாம். நீங்க வந்து ஒர்க் பண்ற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கீங்க. அவுட்டோர்ஸ் நீங்க போறதே ரொம்ப ரேர், அந்த ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிறதுமே ரேர். ஸோ இப்போ வந்து நேச்சரோட அதிகமாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வரக்கூடிய டேஸில். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் அந்த இடத்துல உங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் நிச்சயமாக இது மெடிடேஷன், யோகா, மைண்ட்ஃபுல்னஸ் இது வந்து இருக்கணும். இந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஜான்வரியிலிருந்தே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு ஃபேவர் பண்ணும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ வந்துட்டு பீப்புள் உங்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க தான். அவங்களோட பவர் ஆக்சுவலி விலகும் எப்போன்னா நீங்க உங்களோட பவர் வெளியே கொண்டு வர்றப்போ. as I told you, நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த ஃபயர் எனர்ஜி இருக்கும். பயங்கர கோவக்காரங்க, கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ பயங்கரமா வரும். ஒரு லிமிட்டு தான் பார்ப்பீங்க. பட் நீங்க வந்து உங்களோட கோவத்துல வந்து வார்த்தைகள் நல்லாவே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கண்ட்ரோல்டா இருக்கீங்களா. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களோட அந்த போல்ட்னஸ் வெளியே வரணும். ஓகே, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியர்ஸ்ல நல்ல மாற்றங்கள் தெரியும், சேஞ்சஸ் இருக்கும். இது வரைக்கும் பார்க்குறப்போ பைல் நம்பர் 1க்கு இந்த ஜான்வரி 2025 ஒரு நல்ல ஒரு இதாக தான், பாசிட்டிவாக தான் எனக்கு இருக்கு. ஒரு மூவிங் ஆன், ஒரு சில விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகிறதாக இருக்கட்டும், உங்களோட அந்த டூ மச் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸில் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அண்ட் ஒரு மேஜர் ஹரிக்கேன் கம்ஸ் டு அன் எண்ட். பெரிய பிரச்சனை ரொம்ப வருஷமா ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு முடிவுக்கு வருது. ஏதோ சம்திங் ஒரு நியூ ஆன ஒரு விஷயம் வந்து தொடங்கும். பர்ஃபெக்ட் டைமிங்.
எஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும், ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும், உங்கள் மனசில் இருக்க வெளியே சொல்லணும். பர்ஃபெக்ட் டைமிங், கரெக்ட் டைம், கோ ஃபார் இட். போல்ட்னஸ், செகண்ட் தாட் வேண்டாம். ஆல் வில் பி இன் டிவைன் டைமிங். உங்களுக்கு இப்போ நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் வெயிட் பண்ணுறீங்கன்னா டிவைன் டைமிங் அதுக்காக ஐ மீன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். பட் அதுக்கான டைமிங் இப்போ வந்துருச்சு. எப்போ மேம் நடக்கும், அந்த டிவைன் டைமிங் எப்போ வரும்? எஸ், அதுக்கான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இந்த 2025 வந்துருச்சு. a year from now, within this year or soon after, I think உங்களுக்கு டைரக்ட் ஆன்சராக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இந்த வருஷத்துக்குள்ள மோஸ்ட்லி உங்களுக்கு இதாகும். your storm is coming to end. Every hurricane comes to an end. இது வந்து ஒரு ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பைல் நம்பர் 1, உங்களோட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து லேர்ன் பண்ணணும். அப்போ எப்படி அதை பண்ணுறதுன்னா, வெளியே பீப்புளோட சோஷியல் கான்டாக்ட்ஸ் அண்ட் பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறப்போ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் ரிஷபம், கன்னி, மகரம், உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 1க்கு இதே தான் வந்துச்சு. வண்டர்ஃபுல். ஓகே, okay, I've got ball card, 3 of Wands, Queen of Wands. Okay, so pile number 2. pile number 2 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது, ஆசைகள் இருக்குது, ஆனால் மூவ் ஆன் ஆக முடியல. ஏன்னா ஏதோ ஒரு பிளாக்கேஜ், அந்த ஒரு பிளாக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வர போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பிகாஸ் ஈவன் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு உங்களோட மேஜர் பிளாக்கேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் வந்து அது செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப்பாக இருப்பீங்க. உங்களோட இந்த பிளாக்கேஜஸ் எதுவாக இருந்தாலும் அது எண்டுக்கு வருது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன்ஃபேக்ட் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அதுலேயுமே மாற்றங்கள் வருது. ரைட். you don't need someone else to fix you. Yes. ஏன் இது சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கான உங்களோட அந்த பேட் டேஸ், கஷ்டகாலங்கள், அந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங்கிறது இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ட் பர்சனுடைய ஹெல்ப் தேவைப்படுறப்ப எடுத்துக்கோங்க. டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம். பிகாஸ் சம்மர் வந்து நீங்கள் டிபெண்ட்டாக தான் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டைப், குவைட் சென்சிட்டிவ் அண்ட்
உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பீப்புள் வந்து ஈஸியாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து லவ் அப்படிங்கிற விஷயத்துக்கு டோட்டலி வந்துட்டு என்ன சொல்றது, அடிக்டட், ரைட்? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வீக்னஸஸாக இருந்திருக்கு. பட் இனிமேல் அது எல்லாம் மாறும், ரைட்? அண்ட் உங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்து உங்களோட அந்த சென்சிட்டிவ் நேச்சரில் சேஞ்சஸ் வரும். போல்ட்னஸ் தெரியுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ட்ராவலிங் இருக்குது. பைல் நம்பர் 2க்கு எங்கேயாவது ட்ராவலிங் பண்ணுவீங்க. இட் குட் பி ஒரு ஸ்பிரிச்சுவல் டூராக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஆஃபன் வெளியே போயிட்டு வர மாதிரியும் இருக்கலாம். அண்ட் அப்ராடுக்கு போகிற பிளானிங்கில் இருக்கீங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். அப்ராடில் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், பாசிபிள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த விட வேற இடத்துக்கு போய் ஒரு கெரியராக இருக்கட்டும், உங்கள் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை தேடி வரணும், அது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா எஸ், அது வந்து சீக்கிரம் வந்துடும். அண்ட் நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் தெரியுது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களோட கெரியர் வைஸ்லுமே வந்துட்டு அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்குது. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்க. சம்டைம்ஸ் ஒரு விஷயத்த செய்யலான்னு நினைக்கிறீங்க, சம்டைம்ஸ் நோ பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணுறீங்களா? ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, விச் இஸ் குட். ஆனால் வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஆக்ஷனில் போடணும், ஓகேங்களா? டிலே இனிமேல் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களோட பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு நியூ வாய்ப்பு வர்றப்போ இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், மைல்டான சேஞ்சஸ் கூட பைல் நம்பர் 2க்கு வரும். அதை நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஜான்வரி மந்த் பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 கொஞ்சம் வந்து பி ப்ரெசன்ட் அண்ட் நல்லா வந்து கவனிங்க உங்களுக்குள்ளார வர மாற்றங்களை. அது ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? பட் எனக்கு எனர்ஜி தான் வந்து ரொம்ப ஒரு கம்மியாக இருக்க மாதிரியே வந்து இருக்கு. அதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு அகெயின் திருப்பி மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களோட ஒரு ஹேபிட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, டிபெண்ட்டாக இருக்கீங்களா, அதை மாற்றணும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா மற்றவங்க தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன்ஸ் 100% எடுத்துக்கிறீங்க. அவங்க எதாவது சொல்கிறாங்கன்னா அண்ட் அந்த நீங்கள் செய்ய போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறப்போ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஒப்பீனியன், ஓன் டெசிஷன் இருக்கணும். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கு எனர்ஜியே. பிகாஸ் உங்களோட தாட்ஸும் சரி உங்கள் ஆக்ஷனுமே சரி மாறிக்கிட்டே இருக்கு. ஒன் டே ஆஃப்டர் ஒன் டே மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்களே குழப்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டிங்கிறது தேவை, ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா அது நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களோட ஓன் தாட்ஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து சேலஞ்சாக இருக்குமே தவிர அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் சேலஞ்சஸ்ங்கிறது இருக்காது. ஓகே, ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறதுமே அங்கேயுமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். கர்மா, எஸ். கர்மா வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல், ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, ஹார்ட் ஒர்க்லாம் போட்டிருப்பீங்க. பட் அதுக்கு வந்து சம்வேர் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து புல் பேக் பண்ணியிருக்கும். பட் உங்களுக்கு நல்ல ஒரு குட் கர்மா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட விஷஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. ஃபர்கிவ்னஸ்,
ஓகே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சில பீப்புளை ஃபர்கியூ பண்ணணும் மனசார. அண்ட் நீங்கள் யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும்னா டெஃபினட்டாக வந்து கேட்டுருங்க. பிகாஸ் கர்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை திருப்பி நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க இந்த டைம் பீரியடில். ஸோ பி ஹானஸ்ட். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட வார்த்தைகளால், பிஹேவியர்னாலனா ஃபர்கியூ கேட்டுருங்க. லுக் ஃபார் அ சைன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சைன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். சம்வேர் உங்களோட இன்ட்யூஷன் இல்லை வந்து ஏதாவது ஒரு மூலயமா உங்களோட மேஜர் பிளாக்கேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. ஓவர் நைட்டில் சேஞ்சஸ் கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற சைன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு சைன்ஸ் வரும். பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ், அக்செப்ட் வாட் இட் இஸ். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கொஞ்சம் கேர்ஃபுல். அவங்க வந்து உங்களை சைலண்டாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எஸ்பெஷலி ஒர்க் ஏரியாவில். டேக் ஆக்ஷன். நான் சொன்னேன்ல, உங்களோட ஐடியாஸ் பிளான்ஸ் மைண்ட்லேயே வச்சுக்காம ஆக்ஷனில் வந்து கொண்டு வரணும்னு. அதை தான் வந்து ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கொஞ்சம் தேவைப்படுது. அது உங்கள் சைடில் இருந்து தான் தேவைப்படுது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் மிதுனம், துலாம், கும்பம், உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 3. எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி, உங்களோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் உங்ககிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அது என்ன சொல்யூஷனுங்கிறதுமே உங்களுக்கு தெரியும். பட் இருந்துமே வந்துட்டு நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? ஏன் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும்? ஸோ இந்த எனர்ஜியோட வந்துட்டு நீங்கள் 2025 ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸில் சேலஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் உருவாக காரணம் பாஸ்ட்ல வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகியிருக்கும். வெரி போல்டு பர்சன் தான், வெரி கான்ஃபிடென்ட் தான் நீங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு சோஷியல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும், பேச்சு திறமை இருக்கும். பைல் நம்பர் 3க்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே சொல்யூஷன் ஈஸியாக கொண்டு வர முடியும் பைல் நம்பர் 3ஆல். அந்த ஒரு ப்ராப்ளமோட எட்ஜில் இருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் அழகாக கொண்டு வந்து சால்வ் பண்ணுவீங்க. அவ்வளோ விஷயம் இருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. எமோஷ்னலி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கவலை, ஃபேமிலி ரிலேட்டட் தான். மேபி உங்களோட சில்ட்ரனை நினச்சிட்டு, உங்களோட லைஃப்பை நினச்சிக்கிட்டு, உங்கள் ஃப்யூச்சர் நினச்சிட்டு கவலைகள் நல்லா தெரியுது. அந்த ஒரு கவலைகள் வந்து, அந்த ஒரு சென்சிட்டிவ் விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் கொடுக்குது.
ஆல்தோ பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், யாரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியும், உங்களை சுத்தி தான் இருக்காங்க, அவங்கள வந்து எப்படி சால்வ் பண்றது, ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியும். பட் ஸ்டில் ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்களா? பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனர்ஜி ரொம்ப 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 லோவாக இருக்கு. அந்த ஆக்டிவ்னஸ் தெரியல. ஸோ இந்த ஒரு எனர்ஜியோட இந்த மந்த் வந்துட்டு நீங்க பிகின் பண்ணீங்கன்னா சேலஞ்ச் தான், இப்பவே வந்துட்டு சொல்லிடுறேன். அண்ட் பி ஆக்டிவ், பிகாஸ் வந்து இந்த ஒரு மந்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து பணம் வரும். மணி பிளாக்கேஜஸ் இருக்கு, ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து பணம் வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மணி ஹேண்டலிங், ஃபினான்ஷியல் ஹேண்டலிங்ல தான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம். அதுல ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு மந்த் உங்களை தேடி வரும். மேபி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணணும், இல்லை உங்களோட ஏதோ ஒன்று சேல் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா எஸ், அது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சரி, நீங்கள் வந்து இந்த ஒரு டைம் பீரியட்ல எப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபைட் பண்ணி தான் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து அது கிடைக்கும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் போராடி கொஞ்சம் வந்து போல்டாக நின்று அதை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோடது தான், ரைட்? ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட வீக் சைடை அப்படியே வந்துட்டு மறைச்சு வச்சிருங்க. உங்களோட இந்த போல்டு சைடை வெளியே கொண்டு வரணும். அண்ட் மேரேஜ் லைஃப், எஸ், மேரேஜ் பாசிபிள், நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும். பிரெக்னன்சி பாசிபிள். அண்ட் நீங்க வந்து கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது பீப்புளை வந்து நீங்க ட்ரீட் பண்ற விதத்துல வந்து மாற்றங்கள் இருக்கும். எதர் ஆட்டிடியூடா ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா அப்போ உனக்குலாம் பதில் கொடுக்கணுமா நான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம வந்துட்டு ட்ரீட் பண்ற மாதிரியுமே இருக்கு. ஸோ கொஞ்சம் பிஹேவியர்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு அகென்ஸ்டா திரும்பிடும். ஸோ தட்ஸ் வாய். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்துட்டு அதை உங்களை சுத்தி இருக்கிற எனிமீஸ், உங்களுக்கு எனிமீஸ் இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பீப்புள் கண்டிப்பா இருக்காங்க, உங்களை சுத்தி இருக்காங்க. வெரி க்ளோஸ்டு ஒன், குட் பி வெரி க்ளோஸ்டு ரிலேட்டிவ்னு கூட நான் சொல்லுவேன். நிறைய பிளான் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சு நியூஸ் வந்துட்டா போதும், அவ்வளோதான், உடனே நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ நீங்க எப்போ வந்து டிஸ்ட்ராய் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீப்புள். தெரியும் யாருன்னு தெரியும், என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் ஏன் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை இது வரைக்கும் கொடுக்கல? பட் நோ ப்ராப்ளம், இனிமேல் வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே? சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எமோஷன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு மாசம் நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வர மாதிரி இருக்கு. உங்களோட ஓன் எமோஷன்ஸ் வந்துட்டு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், தேவையே இல்லாத ஒரு விஷயத்த நீங்களா கற்பனை பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கு, ஒரு இல்லூஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நான் இன்னும் பார்க்குறேன், பிகாஸ் எனக்கு இந்த ஒரு மெசேஜ் தான் ரிப்பீட்டடிவ் வருது. பார்ப்போம். போல்ட்னஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னேன்ல, யூ காட் திஸ். கொஞ்சம் உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியர்ஸ் வந்து வீக்னஸ் காமிக்குது. எனர்ஜி லோ, கொஞ்சம் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஆல்தோ இவ்வளோ சேலஞ்சஸ், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே உங்களோட அந்த கஷ்டத்தில் உங்களை தூக்கி விடுறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கைட் பண்ணுவாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு உங்களுக்கு பிளானிங்ஸை கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு கரெக்டான, இப்போ நீங்கள் உங்கள் ட்ராக்கை விட்டு கொஞ்சம் உங்களோட ஃப்யூச்சர் ஜேர்னி விட்டு கொஞ்சம் தள்ளி வேற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷனுக்கு வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் அவங்க கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபேமிலியோட பிரச்சனைகள் அது இதுன்னு இருந்தாலும் ஃபேமிலியோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இல்லூஷன்ஸ், அதுக்கு ஒரு ஸ்டாப் கொடுங்க. ஓகே? அண்ட் நீங்கள் வந்து ஒரு பதில் வேணும்னா உங்களை சுற்றி உங்களுக்குள்ளார பாருங்க, ஆன்சர் அங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து டைரக்டாக அதை தான் சொல்கிறாங்க.
வெயிட். ஓகே, பிகாஸ் இப்போ இருக்கிற எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, ஸோ அதனால ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. லுக் ஃபார் அ சைன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஜான்வரி, இந்த ஒரு இடப்பட்ட டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு சைன்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து யூஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுங்கிறது இருக்குது, யூனிவர்ஸ் டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறனால எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களோட எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட எனர்ஜியுமே பாதிக்கும். பி கேர்ஃபுல். இப்போ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட எனர்ஜி அவங்களோட கோல்ஸுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பி பாசிட்டிவ். See, the situation will improve. Don't worry. இது அப்படியே போகாது. இந்த ஒரு சேலஞ்சஸ் வந்துட்டு மாறும், இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது உங்கள் லைஃப்பில். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆகும். அது எண்ட் ஆகிறப்போ ஒரு எமோஷ்னல் சேஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போவீங்க. வாட் எவர் இட் இஸ், எது நடந்தாலும் அது உங்களோட பெட்டர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். மேபி ரொம்ப வருஷமாக அதே வீட்டில் இருந்திருப்பீங்க. அதோட எமோஷன்ஸ் அது எல்லாமே வந்து அந்த வீட்டோட அட்டாச் ஆகியிருக்கலாம். இடமாற்றம், எஸ், ரிமைன் பாசிட்டிவ். உங்களுக்கு ஓவராலாக மெசேஜ் என்னன்னா பாசிட்டிவ். நான் சொன்னேன், பி கேர்ஃபுல். தெர் இஸ் சம்திங் பெட்டர். இதில் என்ன சொன்னேன், உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் எண்ட் ஆகுது பிகாஸ் ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வரணும். அதனால எதோடையுமே எமோஷ்னலி அட்டாச் ஆகாதீங்க. இட் குட் பி ஒரு திங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பொருள், இல்லை ஒரு பீப்புள், எனிதிங். அட்டாச் ஆகாதீங்க. இதை விட பெட்டராக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. ஓகே, that's all for pile number 3. ஓகே, நீங்கள் இது மாதிரி பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 4, கடகம், விருச்சகம், மீனம். வாட்டர் சைன். வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 4 கார்ட்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். எஸ். பைல் நம்பர் 4 எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன தெரியுமா? உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பேக் ஸ்டாப் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்களை காயப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, உங்களை அள வச்சாங்கல்ல, உங்களை அவமானப்படுத்தினாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்துட்டு நடந்திருக்காது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லை. பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ், லவ் தான் ஃபுல்லாக. கெரியர் கோல், ஃபோக்கஸ்டெல்லாம் வந்துட்டு அந்த அவமானங்களுக்கு பின்னாடி தான் வந்ததே. அதுக்கு முன்ன வரைக்கும் அவ்வளோலாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பேஷனேட் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் லைஃப் பேஷனேட்டாலாம் நீங்கள் இருந்ததில்லை. பணம் மேலே, மணி ஏர்னிங், அது மேலே உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பேஷன், டூ மச் ஆஃப் பேஷன் வந்ததே அந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் மேபி 2 or 3 years அந்த ஒரு இடப்பட்ட டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருக்கும். இட் குட் பி லாஸ்ட் இயர் ஆல்சோ. பட் அந்த ஒரு இன்சிடெண்ட் அப்போ தான் நடந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு.
இப்போ இந்த ஒரு 2025 ஜான்வரி பைல் நம்பர் 4க்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த இயர். அண்ட் வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலு ரொம்ப மாற்றங்கள் வரும். ரொம்ப பிஸி ஆவீங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணால், இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அதை எடுத்து பேச கூட உங்களுக்கு டைம் இல்லை. உங்களோட ஒரு பிஸி ஸ்கெடியூலுமே உங்களோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்கள் லைஃபோட க்ரோத் ரீசனாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு. புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய ஹெல்ப் ஆல்சோ கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் உருவாகும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் ஃபேமிலியிலும் சரி, உங்கள் சைட்லையும் நீங்கள் வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சைடு, ஃப்ரெண்ட்ஸ் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. ஹியூஜ் சக்ஸஸ் இருக்கும். ஃபினான்ஷியலி நல்ல ஒரு க்ரோத் ஸ்டேட்டஸ் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஆக்சுவலி நல்ல முன்னேறிட்டாங்க, நல்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்கள விட உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் இருக்கும். டோன்ட் கம்பேரிஷனே வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து உங்கள் லைஃப் ஜேர்னி தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் அதை வந்து ரீகால் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களை வந்து பாசிட்டிவான ட்ராக்லேயே கொண்டு போகும். உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய லைஃப், வரக்கூடிய டேஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்துட்டு உங்கள் பாஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களை கைட் பண்ண போகுது. ஓகே? அது எல்லாமே வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு நாலேஜாக மாறும், விஸ்டமாக மாறும். நீங்களே வந்து ஒரு சில பீப்புளுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்களே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது பாசிபிள். அண்ட் வரக்கூடிய டேஸில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அடுத்த கட்டத்துக்கு, நெக்ஸ்ட் க்ரோத், அடுத்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுவீங்க. 2025 சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் லான்ச் பண்ணுவீங்க. நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா எஸ், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். உங்கள் கெரியரில் நிறைய டேர்ன் ஓவர் இருக்கும். குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கு. மேரேஜ் நிச்சயமாக வந்து இந்த வருஷம் நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பர்சனோடய நடக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? சீக்கிரமாக அந்த ஒரு க்ரோத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆஃப்டர் மேரேஜ். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அமையும். நல்ல ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி லைக் மைண்டட் பர்சன், உங்களுக்கு பிடிச்ச பர்சன் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல கேரிங்காக இருப்பாங்க. யங் எனர்ஜி இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய ஹாப்பியாக சிரிக்கிறதுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சரில் நீங்களே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு பொருள் வாங்கணும், என்னோட சொந்த மணியில் வாங்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கா? எஸ், நடக்கும். அது எல்லாமே வந்துட்டு அதுக்கான ஒரு ப்ராசஸ் எல்லாமே இந்த 2025 வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டான ட்ராக்ல தான் போகிறீங்க. பட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க. பட் வென் இட் கம்ஸ் டு எக்ஸ்பென்சஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் எய்தர் வந்து செலவே பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா ஒரேடே செலவு பண்ணுறீங்க. ஸோ இதில் கொஞ்சம் பேலன்ஸ் முக்கியம். அண்ட் இந்த நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங்கில் இருக்கப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒரு சில பீப்புள் கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ப்ரெக்னன்சி, எஸ், குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கும் இந்த வருஷம். உங்களோட சில்ட்ரன் அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு உங்களோட சில்ட்ரனுக்கு நீங்களே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. கடகம், விருச்சிகம், மீனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எமோஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல். அதாவது ஒரு எமோஷன்ஸ் தான் வந்து உங்களை வீக் ஆக்குச்சே, ரைட்? அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு, அதே எமோஷன்ஸ் தான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்க போகுது. நான் சொன்னேன்ல, உங்களோட எல்லா பெயினுமே விஸ்டமாக, நாலேஜாக மாறும்.
ஓகே. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஸ்டில் அந்த ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் ஈஸியாகவே வரும். பிகாஸ் வாட்டர் சைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எமோஷ்னல் ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓவர் திங்கிங் அது மாதிரி வரலாம். பட் ப்ராப்பராக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். டோன்ட் வரி. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு, உங்கள் எமோஷனல் ஹெல்த்துக்கு ஈக்குவலாக இருக்கிற பர்சன் தான் வந்து வருவாங்க இனி வரக்கூடிய டேஸில். குட் பி அ ஸ்ட்ரேஞ்சர். வெயிட். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நான் சொன்னேன்ல, உங்களோட கெரியராக இருக்கட்டும், இல்லை ஒரு லைஃப்பில் ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு குழப்பமாக இருக்குன்னா ஒரு சில பீப்புள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எனர்ஜி ஆரா ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் சரௌண்டிங்ஸ் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் லைஃப் முன்னேறப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், இன்ஃபேக்ட் 2024 வரைக்குமே நீங்கள் தனிமையாக தான் இருந்திருப்பீங்க. யாருமே உங்களுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களோட வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர. பட் இந்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் தான் பாப்புலராக இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மீட்டிங்க்கு எங்கேயாவது போகிறீங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 2025 உங்களை தேடுதல் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல். அண்ட் இந்த ஜான்வரியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து உங்களோட ஹெல்ப் ஏதோ கேட்டுட்டு வர மாதிரி இருக்குது. அது நீங்கள் வந்து கால்குலேட்டிவாக யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். ஆன்சிஸ்டர்ஸ், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட ஹெல்ப், கைடன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் அழுது ப்ரே பண்ண விஷயங்கள் நடக்கும். ரிமைன் பாசிட்டிவ். எஸ். ஸோ இந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெரி மச் பாசிட்டிவாக இருங்க. பிகாஸ் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கும், பிளாக்கேஜஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதை செயல்படுத்துகிற நெக்ஸ்ட் மூமெண்ட் அதை செயல்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணுங்கள். கால்குலேட்டிவ் பிளான் எடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும். ஸோ அது மூலயமா வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பழைய பாஸ்ட் விஷயங்கள், ட்ராமா அது எல்லாமே வந்து வேண்டாம். அதை நீங்கள் ப்ராப்பராக டீல் பண்ணிட்டீங்கன்னாவே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 4. ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ 4 பைல் பார்த்தோம். ஜோடியாக் சைன், வண்டர்ஃபுல் மெசேஜஸ், ஒரு சில வார்னிங்ஸ் இருக்குது, ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில பேருக்கு ஹாப்பி குட் நியூஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இங்கே பழைய வீடியோஸ் என்னோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் பழைய வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு அது ரெசனேட் ஆகும். ஓகே. தேங்க்யூ.